எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளேன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதுபோல் இப்போ அந்த தேர்தல் சமயத்தில் சில படங்கள் வந்துச்சு. குறிப்பாக 2 படங்கள் வந்துச்சு. அதில் ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்ததில் அந்த சவுண்டில் பத்திரிகையாளர்லேருந்து ஊடகங்கள் பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் மீடியா இருக்கட்டும், யூடியூப் எல்லாம் அந்த பக்கம் திரும்பினதா இவங்க அந்த இடத்துல நின்று கேட்க, ஏப்பா நான்லாம் இருக்குப்பா என்னையும் சேர்த்துப்பாங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆமாம். பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு படம். அதில் படத்தோட கதை என்னங்க, தியேட்டர்களில் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன இடையில ஒன்றும் படங்கள்ல அதான் இருக்க போகுது. அதாவது ஒரு கணவன் மனைவி, அதாவது ஒரு கணவன் மனைவி, ஒரு பேரு, இன்னொருத்தர் காதலர்கள் அல்லது 2 பேருமே கணவன் மனைவி தான். ஒரு கணவன் மனைவியில் ஒரு குப்பை அள்ளக்கூடிய ஒரு திறமையான ஒரு சுய கௌரவமிக்க ஒரு மனிதன். அவரை ரொம்ப குப்பையிலேருந்து எதனால தனது சுய கௌரவத்துக்கு எதனை இழுக்கு ஏற்பட்டு விட்டால் அடுத்த நிமிடமே அந்த வேலை தூக்கி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு 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 ஹீரோ. அவரை என்னாச்சுன்னா, அவர் ஃபாரினில் இருக்கிறாரு. அடுத்து பாஸ்போர்ட் விசா பிரச்சனைனால இங்கே வந்துடுறாரு. நல்ல மெக்கானிக்கு, நல்ல எலக்ட்ரீஷியன், நல்ல எலக்ட்ரானிக் மேன். அவருடைய திறமையை பார்த்து அந்த கம்பெனியோட எம்டி அல்லது ஒரு சீஃப் பர்சன் அல்லது மேஜர் பார்ட்னர் காதலிக்கிறார். இது ஒரு கதை. இன்னொரு என்னென்னா, 2 யங் கப்புளு ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். எப்போதுமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அடிமை என்று ஒரு வந்துவிட்டால், கணவனாக மனைவியாக இருக்கும் பொழுது அடிமை என்று வருவதை விட உணர்ந்து விட்டாலே பிச்சுக்கும். எப்போ பார்த்தாலும் என்ன அதிகபட்சம் இப்போ என்னாச்சு, பெண்களுக்கு நிறைய உரிமைகள், நிறைய சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களுக்கு செல்லமாக பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் அதை எதிர்பார்ப்பது என்பது கூடாது. அவனும் ஒரு ஆம்பளை தானே, அவனும் ஒரு பிள்ளை தானே, உன்னை நம்பி வந்துட்டதுனால எப்பொழுதுமே ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதற்காக ஒரு ஆண்கள் என்பது ஒரு பலமான மனிதன் இஷ்டத்துக்கு அடிக்கிறது பிடிக்கிறது, மாதமாக இருக்கிற பெண்ணை அடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடாது. இவர்களுக்கு பிரிவினை வருகிறது. அது முதல் தலைமுறையில் அந்த காதல் செய்து திருமணம் செய்தவர்கள் பிரிந்தார்கள்ல, அது கிட்டத்தட்ட ஒரு கௌரவ கொலைகள் மாதிரி கொலை அல்ல. அவர் கௌரவ இன்னைக்கு உள்ள பாரஞ்சித்தோடைய பேட்டர்னில் தான். அதாவது ஒரு உயர் சாதி என்பதற்குள்ள உயர் நிலையில் உள்ள ஒரு பெண்ணு, ஒரு கீழ்நிலையில் ஒரு லோயர் கம்யூனிட்டி, அவர் லெவலில் உள்ளது எப்படி என்ன பிரச்சனைகள் வரும், இது வெற்றி பெற்றதா இல்லையா. அதுபோல் இந்த இளைஞர்கள் எப்போது கோர்ட்டுக்கு போனால் எடுத்தோன்னே டகார்னு இது கொடுத்துட மாட்டாங்க. ஏப்பா உன்னை டைவர்ஸ் கொடுமா, 1 வருஷம் இழுக்கடிப்பாங்க. இதுக்குன்னா மனசு மாறுவார்கள் என்பதற்காக. அப்புறம் ஒரு கவுன்சிலிங் செல்கிறார். கவுன்சிலிங் போய் பார்த்தா அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய மருத்துவர் இருக்கிறார்ல, அந்த பெண் மருத்துவர் இருக்கார், அது யார் என்பது இன்னொரு சஸ்பென்ஸ். அது உள்ளே போனால் தெரியும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்னாச்சுன்னா, ஏஆர் கார்த்திகராஜா அனுபவப்பட்டு உணர்ந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். மியூசிக் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் என்பது அடினா அடி, தெட்டடி தகலடி தான். உணர்வுபூர்வமாக அதை கொடுத்து யூத்துக்கு தகுந்த கொடுத்துருக்கிறார். லிரிக் வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து இதில் லிரிக்கெலாம் கொடுத்துருக்கேன். இதில் பிரேக்ஃபாஸ்ட்டில் அது நல்ல உணர்வுபூர்வமான பாடல்கள். அது மாதிரி என்னாச்சுன்னா, இதில் கஸ்தூரி அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய மருத்துவராக இருக்கிறார் கஸ்தூரி. அது மாதிரி கூட அமிதா ரங்கநாத் என்று ஒரு ஹீரோ. இன்னொரு இதுக்கு என்னாச்சுன்னா, அந்த இளைஞர்கள் எப்படியெல்லாம் ஆர்வப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். காதலில் பட்டு போயிடலாம் படத்தில் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, காதல் கை கூடுவது, அதுக்கப்புறம் நாக்கு பிடிக்கிட்டு முட்டி மோதி கிடக்கிறான் என்னங்கிறது தான். மொத்தத்தில் இந்த திரைப்படம் காதலிக்க துடிப்பவர்கள், காதலித்தவர்கள், காதல் வேண்டும் என்பவர்கள் ஒரு நிலைப்பாடு, ஏப்பா அது வேணாம்ப்பா பெற்றோர்கள் பார்க்குறாங்க இன்னொரு நிலைப்பாடு. இது 2க்கும் இடையில் என்னங்கிறத எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பா அம்மா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் காதலர்கள், நாளைக்கு காதலிக்க போய் எல்லாருக்கும் இருக்க, இது எல்லாரையும் இந்த கோடை விடுமுறையில் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் ஒரு முறை இல்லை, நல்ல ஊன்றி பல கருத்துக்கள் வசனங்கள் மிக அற்புதமாக பார்க்கலாம்.